Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. IWA, Iron Women's Academy, empowering every woman to learn, lead and inspire. ஐவா சார்பாக இந்த வீடியோ பார்க்குற அனைவரையும் வரவேற்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 2ஆம் தவணை பரீட்சையை முன்னிட்டு தரம் 10 மாணவர்களுக்கான 2ஆம் தவணை மாதிரி வினாத்தாளினுடைய எம்சிக்யூ பகுதிகளை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த எம்சிக்யூ பகுதிகளினுடைய விளக்கங்களை பார்க்கலாம் வாங்க. முதலாவது கேள்வி, அங்கிகளின் நிலவுகைக்கு தேவையான சக்தியையும் பதார்த்தங்களையும் பெற்றுக்கொள்ளும் செயல்முறை. முதலாவது களச்சுவாசம், 2வது வளர்ச்சி, 3வது போசனை, 4வது கழிவகற்றல். இந்த முதலாம் கேள்வி தொடர்பான விளக்கங்களை நாம் பார்க்கணும்னா, கிரேட் 10 புக்கில் வந்துட்டு யூனிட் 8ல் அங்கிகளின் சிறப்பியல்புகள் என்ற தலைப்புக்கு கீழே அந்த யூனிட்டுக்கு கீழே வார விஷயமாகத்தான் இது இருக்கும். உண்மையிலே நம்ம பார்த்தோம்னா உயிரங்கிகளின் பொதுவான இயல்புகள், உயிரங்கிகளின் பொதுவான இயல்புகள் என்று 8 வகையான இயல்புகளை குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆகவே உயிரங்கிகளின் பொதுவான இயல்புகளாக முதலாவது கள ஒழுங்கமைப்பு, 2வது போசனை, 3வது சுவாசம், 4வது உறுத்துணர்ச்சியும் ஏய்பாக்கமும், 5வது கழிவகற்றல், 6வது அசைவு, 7வது இனப்பெருக்கம், 8வது வளர்ச்சியும் விருத்தியும். இப்போ இந்த உங்களோட பாட அழகில் பார்த்தோம்னா போசனை என்ன, சுவாசம் என்றா என்ன, உறுத்துணர்ச்சி என்றா என்ன, ஏய்பாக்கம் என்றா என்ன, அதுக்குள்ள உறுத்துணர்ச்சியும் ஏய்பாக்கமுக்குள்ள தூண்டல் துலங்கல் தொடர்பான விடயங்களை பற்றி பேசியிருப்பாங்க. அது மட்டுமின்றி கழிவகற்றல் என்றா என்ன, அசைவு, இனப்பெருக்கம் என்றா என்ன, வளர்ச்சி என்றா என்ன, விருத்தி என்றா என்ன என்று சொல்லி இன்னும் டெஃபினிஷன்ஸ் தந்திருப்பாங்க. இதில் இன்றைக்கி நம்ம இந்த கேள்விக்குள்ளே போனோம்னா அங்கிகள்ன்ற நிலவுகைக்கு தேவையான சக்தியையும் பதார்த்தங்களையும், அங்கிகள் உண்டு உயிரில் நிலைத்து நிற்கணும்னா அதுன்ற சக்தியையும் பதார்த்தங்களையும் பெற்றுக்கொள்கிற செயல்முறை என்ன அப்படின்னு கேட்டால் அது போசனையாகத்தான் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்குமான டெஃபினிஷன்ஸை நாம் பாடமாக்க வேண்டிய தேவையில் இருக்கும். பாடமாக்குறேன்னு சொன்னால் விளங்கி கொண்ட பின் பாடமாக்கிறீங்கன்னு சொன்னால் மிகவும் இலகுவானதாக இருக்கும். ஆக விளங்கி கொள்றதுல தான் எல்லாமே தங்கி இருக்குது. ஸோ களச்சுவாசம், வளர்ச்சி, போசனை, கழிவகற்றல், இனப்பெருக்கம், இப்படி அந்த பின்னுக்கு வார அத்தனையையும் ஒரு விளங்கிக் கொள்ளல் மூலமான பாடமாக்கலை நீங்கள் செய்து கொண்டீங்கன்னா லாங் டேர்முக்கு மெமோரியில் பதிவாக இருக்கும். முதலாவது விடையில் இருக்கிற களச்சுவாசத்தை எடுத்தோம்னா, களச்சுவாசம் என்னென்னா உணவு அங்கைகளின் உயிர்கலங்களுக்குள்ள சக்தியாக மாற்றப்படுற செயல்முறை. உணவை சக்தியாக மாற்றுற இது எதுக்குள்ளே நடக்குது? அங்கைகள்ற உயிர்கலங்களுக்குள்ளே நடக்குது. ஆகவே உணவு சக்தியாக மாற்றப்படுற செயல்முறையைத்தான் நம்ம களச்சுவாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது எங்கே நடைபெறுது? உயிர்கலங்களுக்குள்ளே நடைபெறுது. இவ்வளவு தான் களச்சுவாசம் என்ற ஒரு இதுக்குள்ளே வரக்கூடியதாக இருக்குது. அடுத்தது வளர்ச்சி அப்படின்னா ஒரு உயிர்கலம் ஒன்றினுடைய உலர்த்திணுவில் ஏற்படுற மீளாத அதிகரிப்பு. அந்த மீள அதிகரிப்புன்னா என்ன? மீள முடியா அந்த வளர்ந்து சென்று சொன்னால் எகெயின் பழைய நிலைக்கு வர முடியாத நிலை ஏற்படும். அதைத்தான் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் எங்கே நடக்க போகுது? உயிர்கலங்களுக்குள்ளே தான் நடக்க போகுது. அப்போ உலர்த்திணுவு எது மீளாத அதிகரிப்பை ஏற்படுத்த போகுது? உலர்த்திணுவு. ஸோ உயிர்கலம் ஒன்றினுடைய உலர்த்திணுவில் ஏற்படும் மீளாத அதிகரிப்பு அப்படின்னா வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்து வந்து கழிவகற்றல். கழிவகற்றல் எடுத்துக்கொண்டோம்னா அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றும் கழிவுப் பொருள்களை உடலில் இருந்து வெளியேற்றுகின்ற செயற்பாடு கழிவகற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே வந்து அனுசேப தொழிற்பாடுனா என்ன, அனுசேபம் என்ற என்னென்று ஒரு கேள்வி வரும். ஸோ அனுசேபம் என்ற என்னென்ன நம்மளோட உடற்கலங்களுக்குள்ளே நடக்கிற உயிர் ரசாயன தாக்கங்களாகிய, அதாவது உயிர் ரசாயன தாக்கம் என்ற என்ன, ஒன்று உடைவு தாக்கம் நடக்கணும், இல்லாட்டி தொகுப்பு தாக்கம் நடக்கணும், ஒன்று உடையணும் இல்லாட்டி உருவாகிற தாக்கம் நடக்கணும். இந்த உடையிற உருவாகிற தாக்கம் எல்லாத்தையும் கூட்டா சேர்ந்து நாம் அனுசேபம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இப்போ அனுசேபம்னா என்னென்னு விளங்கிட்டே, அனுசேப தொழிற்பாடுகளின் போது தோன்றும் கழிவு பொருளை அந்த உடைவு தாக்கமோ இல்லாட்டி உருவாகிற தாக்கமோ நடக்கும் போது தோன்ற கழிவுப் பொருள்கள் இருக்கும் தானே, அந்த கழிவுப் பொருள்களை உடலில் இருந்து வெளியேற்ற செயல்முறைகளை தான் நம்ம கழிவகற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு பொதுவாக தெரியும், உடல்ல இருந்து வெளியேற்ற கழிவுப் பொருள்களாக என்னென்ன செல்லலாம், நம்மளோட வெளிச்சுவாச வழிகளை செல்லலாம். வெளிச்சுவாச வழியின் போது கார்பன் டை ஆக்சைடு, நீர் அப்படின்னு வெளியேறக்கூடியதாக இருக்கும். சிறுநீரில் வந்து யூரியா நீர், உப்புக்கள் என்பன வெளியேறக்கூடியதாக இருக்கும். வியர்வையில் நீர், உப்புக்கள் அப்படின்னு வெளியேறக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படியானவைகளை கழிவுகள் செல்வோம். ஸோ கழிவகற்றல் என்னண்டு நம்ம இப்போ இந்த இதில் பார்த்தோம். ஸோ அப்படி இந்த புக்கில் இந்த உயிரங்கிகள சிறப்பியல்புகள், அங்கிகளினுடைய சிறப்பியல்புகளில் வருகின்ற உயிரங்கிகள பொதுவான இயல்புகளாக இந்த 8 கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். இந்த 8 கேரக்டர்ஸில் வந்துட்டு 4 கேரக்டர்ஸுக்கான டெஃபினிஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ மீதி இருக்கிற டெஃபினிஷன்ஸையும் பார்த்து கொள்ளுங்க, இன்ஷா அல்லாஹ் அது வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அடுத்து வந்து விளங்கி படிங்க. விளங்கி படிக்கும்போது லாங் டேர்மில் நிற்கிறது. ஸோ அதிகமாக ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும், லாங் டேர்மில் சர்வ் ஆகக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் டெஃபினிஷன்ஸை எழுதி பாருங்கள், மனப்பாடம் செய்ததை விடுத்து விளங்கி கொள்ளுங்க என்றதை நான் சுருக்கமாக சொல்லிக்கொள்கிறேன். ஸோ அடுத்தது 2வது கேள்விக்கு போகலாம். மூலக அணுவொன்றின் கருவில் காணப்படும் புரோத்தன்களின் எண்ணிக்கை. மூலக அணுவொன்றின் கருவில் காணப்படும் புரோத்தன்களின் எண்ணிக்கை. முதலாவது அணுவெண்ணாகும், 2வது சாரணு திணிவு ஆகும், 3வது திணிவெண்ணாகும், 4வது சார் மூலக்கூற்று திணிவு ஆகும் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ மூலக அணுவொன்ற கருவில் காணப்படுற புரோத்தன்கள எண்ணிக்கை என்றது நம்ம என்ன பேர் கொண்டு அழைக்கலாம் அப்படின்னு கேட்காங்க. ஸோ நாம் இந்த அணுவெண்ணா என்ன, திணிவெண்ணா என்ன, சாரணி திணிவெண்ணா என்ன, சார் மூலக்கூற்று திணிவு என்னன்னு நமக்கு விளங்கி கொண்டோம்னா ஸோ இந்த கேள்விக்கு நாம் ஈஸியாக பதிலளிக்கலாம். ஸோ நம்ம பார்ப்போம். முதலாவது அணுவெண். அணுவெண் என்ற என்னன்னா, அணுவெண் அப்படின்னா வந்து நம்மட ஒரு மூலகம் ஒன்று இருக்குன்னா அந்த மூலகத்தில் இருக்கிற புரோத்தன்கள எண்ணிக்கை, அதைத்தான் நம்ம அணுவென்று சொல்லுவோம். புரோத்தன்ற எண்ணிக்கை, அந்த மூலகம் ஒன்ற புரோத்தன்கள எண்ணிக்கையை நம்ம அணுவென் என்று சொல்லுவோம். பின்னாடி சொல்லப்பட்டிருக்கிற திணிவெண் அப்படின்னா என்னென்னா, திணிவெண் அப்படின்னா என்னென்னா புரோத்தன் மற்றும் நியூத்ரன், புரோத்தன் நியூத்ரன் இந்த 2 கூட்டுத்தொகைகள் எண்ணிக்கையைத்தான் நம்ம சொல்லுவோம் திணிவெண் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதை வந்து இலகுவாக புரிஞ்சு கொள்ளணும்னா நம்ம சோடியத்தை எடுப்போம். ஸோ சோடியத்தில் வந்து திணிவெண் 23 இருக்கும், அணுவெண் 11 இருக்கும். ஆகவே இந்த விஞ்ஞான மெதட்டில் வந்து ஒன்றினுடைய அணுவெண் திணிவெண்ணை குறிக்கிறதுக்காக வேண்டி இப்படித்தான் என்ன செய்வாங்க, போடக்கூடிய நிலைமையை பார்க்கலாம். ஸோ மேலுக்கு வாரது வந்து திணிவெண்ணாக இருக்கும், இது வந்து திணிவெண், இது வந்து அணுவெண்ணை குறிக்கக்கூடியதாக இருக்கும், அணுவெண் சோடியம். ஸோ இங்கே வந்து நாம் திணிவெண்ணில் வந்து நியூட்ரன்கள எண்ணிக்கை அது எவ்வளவு என்ற ஒரு கேள்வி வரும்போது நாம் இலகுவாக இதுக்கு எப்படி விளையாடிக்கலாம்னு சொன்னால், நமக்கு தெரியும் அணுவெண் என்பது புரோத்தனினுடைய எண்ணிக்கையை தான் அணுவெண் என்று சொல்கிறோம், புரோத்தன் ப்ளஸ் நியூட்ரனினுடைய எண்ணிக்கையை திணிவெண் என்று சொல்கிறோம். ஸோ நம்ம திணிவெண்ணில் இருந்து புரோத்தனினுடைய எண்ணிக்கை அணுவெண்ணை கழிக்கும் போது, புரோத்தனுடைய எண்ணிக்கையான அணுவெண்ணை கழிக்கும் போது நியூட்ரன்ற எண்ணிக்கை நமக்கு கிடைக்கும். ஸோ 23 இருந்து 11 கழிக்கும் போது நமக்கு பெறப்படுகின்ற விடை 12. ஸோ இந்த 12 தான் நியூட்ரனின் எண்ணிக்கையாக இருக்கும்.
12 நியூட்ரனாக இருக்கும். ஸோ இப்படித்தான் அணுவன் திணிவன் கன்செப்டுகள் என்ன செய்து பார்க்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ இந்த மெத்தடில் எழுதப்படக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பான கேள்விகள் வந்து அதிகமாக வரக்கூடியதாகவும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போனோம்னா, அணுவென் என்ன? மூலக அணுவொன்றின் கருவில் காணப்படும் புரோத்தன்களின் எண்ணிக்கை. மூலக அணுவொன்றின் கருவில் காணப்படும் புரோத்தன்கள எண்ணிக்கை என்பது அணுவெண் ஆகும் என்றது தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற சாரணி திணிவண்டா என்ன, சார் மூலக்கூற்று திணிவண்டா என்னென்னா, சாரணி திணிவு சார் மூலக்கூற்று திணிவுகள் கன்செப்டுகள் வந்து கொஞ்சம் விவரமான கன்செப்டுகள். ஸோ அது நாம் பின்னால் வார கேள்விகள் மூலம் அடுத்தடுத்த வீடியோஸ் மூலம் நாம் அதை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இப்போ வந்து நாம் அதுக்கான டெஃபினிஷனை மட்டும் பார்த்துட்டு போவோம். சார் அணுத்திணிவு. சார் அணுத்திணிவு அப்படின்னா என்னென்னா, மூலக அணுவொன்றின் திணிவு. நம்ம இதுக்கான சமன்பாடை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிட்டு போகிறேன். மூலக அணுவொன்றின் திணிவின் கீழ் 1/12 தர 12 கார்பன் 6 சமதானி அணுவொன்றின் திணிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சார் மூலக்கூற்று திணிவு அப்படின்னா என்னென்னா, இப்போ சார் அணு திணிவுன்றது ஒரு மூலகம் ஒரு மூலகத்தை கொண்ட இதை கன்செப்டாக இருக்கும். சார் மூலக்கூற்று திணிவுன்னா என்னென்னா, மூலக்கூறுகள் கன்செப்டுகளை குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் வந்து ஒரே சமன்பாடு தான். மேலே இங்கே மூலகம் அப்படின்னு சொல்கிறது மூலகம், இங்கே வந்து சேர்வை அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்வை மூலக்கூறின் திணிவாக இருக்கும். மூலக்கூறின் திணிவு மூலகம் அல்லது சேர்வை ஒன்றின்ற மூலக்கூறின் திணிவு. இங்கே மூலக சார் அணு திணிவண்ணத்தால் மூலக அணுவெண்ணொன்றின் திணிவு அப்படின்னு வரும். சார் மூலக்கூற்று திணிவண்ணத்தால் மூலக்கூறின் திணிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் வந்து 1/12 தர 12 கார்பன் 6 சமதான அணுவொன்றின் திணிவு. இதைத்தான் வந்து நம்ம என்ன செய்வோம்னா, சார் அணு திணிவு சார் மூலக்கூற்று திணிவென்றதுக்கு டெஃபினிஷன் சொல்கிறத விட சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. என்னென்னா, 12 கார்பன் 6 சமதானி அணுவொன்றின் திணிவு அது வந்து அதுக்கு பெருமானம் கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ பரவலாக அந்த பெருமானத்தை தான் போடுவாங்க. ஸோ 1.99 தர 10⁻23 கிராம். இந்த கிராம் தான் என்ன 12 கார்பன் அணுவொன்றின்ற சமதான அணுவொன்றினுடைய திணிவாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் தான் இந்த 2வது கேள்விக்குரிய விளக்கங்களாக இருக்கும். ஸோ 3வது கேள்வியை பார்ப்போம் வாங்க. அடுத்தது 3வது கேள்வியாக, தூரம் இடப்பெயர்ச்சி என்பனவற்றை அளக்கும் சர்வதேச அலகு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா கிலோமீட்டர், மீட்டர், கேபிட்டல் மீட்டர் செகண்ட் -1 அப்படின்னு 4 வகையான ஆன்சர்ஸை நமக்கு தந்திருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும், நம்ம அலகுகள் வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது பெரும்பாலும் நம்ம வந்து சிம்பிள் லெட்டர்களை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அலகுகளை கொடுக்கும்போது சிம்பிள் லெட்டர் அதுகளை பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதுனால 2வது வார மீட்டர் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டுக்கு வெட்டலாம். 2வது என்னென்னா, இப்போ தூர இடப்பெயர்ச்சி அளக்கிற அலகுகள்னு சொல்லும்போது பரவலாக நமக்கு தெரியும், ஒரு தூரத்தை வந்து செல்லும்போது 20 மீட்டர், 20 கிலோமீட்டர், 100 மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிற வழக்கங்களை கொண்டவங்களாக இருப்போம். ஸோ இங்கே வந்து கிலோமீட்டரும் தரப்பட்டிருக்கு, மீட்டரும் தரப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது இங்கே வந்து மீட்டர் செகண்ட் -1 என்ற ஒரு அலகுண்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அங்கே எல்லாருக்குமே தெரியும், மீட்டர் செகண்ட் -1 வந்துட்டு எதுகளுக்கு யூஸ் பண்ணுன்னா வேகம், கதி போன்றவற்றை வந்து அதனுடைய அலகுகளாக மீட்டர் செகண்ட் -1 என்னோடதை பயன்படுத்துவோம். ஏன்னா வேகம் அதில் சமன்பாடு எடுத்தோம்னா, வேகம்ன்றது இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரமாக இருக்கும். மீட்டர் செகண்ட். ஸோ மீட்டர் செகண்ட் -1 அது ஒரு அலகாக இருக்கும். அதே மாதிரி கதி எடுத்தோம்னா
கதியும் அப்படித்தான். கதி வந்து தூரத்தின் கீழ் நேரம் அப்படின்னு சொல்லுவோம், தூரத்தின் கீழ் நேரம். ஸோ அதுவும் மீட்டரில் அளக்கப்படும் செகண்ட். ஸோ மீட்டர் செகண்ட் -1. ஸோ இது ரெண்டுக்குமே இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னென்னா, இது இடப்பெயர்ச்சி, இது தூரம். ஸோ இடப்பெயர்ச்சி என்று சொல்லும்போது அது ஒரு காவிக்கணியம். காவிக்கணியம் என்று சொன்னால் அது இதுக்கு வந்து பருமனும் இருக்கும், திசையும் இருக்கும். ஸோ அதனால் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் என்னது வேகமாக இருக்கும். ஸோ வேகத்துக்கும் இதே கரெக்டர் பருமனும் திசையையும் இருக்கக்கூடியதாக இருக்கும். இதுவும் ஒரு காவிக்கணியமாக இருக்கும். ஆனால் கதியை பொறுத்த மட்டும் கதிக்கு வந்து இந்த தூரத்தின் கீழ் நேரம்னு சொல்லுவாங்க. இந்த தூரத்தின் கீழ் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எண்ணிக்கணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணிக்கணியம்னா பருமன் மட்டுமே இதுக்கு இருக்கும், திசை செல்வாக்கு செலுத்தாது. ஸோ அதனால் இந்த தூரம் என்பது பருமனில் மட்டும் செல்வாக்கு செலுத்தும் எண்ணிக்கணியம் என்னதுனால கதியும் எண்ணிக்கணியம் என்ற ஒரு கன்செப்டுக்குள்ளே என்ன செய்யும் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுகள் தான் இந்த வேகம் பருமன் கதி சம்பந்தமான விஷயங்கள். ஸோ மீட்டர் செகண்ட் -1 என்னது வேகம் கதி அதுகளை அளக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அலகுகளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ நமக்கு 2 ஆன்சர் இருக்குது, கிலோமீட்டர், மீட்டர். ஸோ கிலோமீட்டரா மீட்டரா தூரம் இடப்பெயர்ச்சி என்பவற்றை அளக்கிற சர்வதேச அலகுன்னு பார்த்தா இங்கே செல்லப்பட்டிருக்கிற விஷயம் ஒன்றை நம்ம கவனிக்கணும். சர்வதேச அலகு அப்படின்னு சொல்லிக்காங்க, சர்வதேச அலகு. ஸோ சர்வதேச அலகுன்னு சொல்லும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரியும் எல்லாத்துலேயும் ஒரு சர்வதேச அலகு இருக்கும். பல அலகுகள் மூலம் நம்ம அளக்கக்கூடியதாக இருந்தாலும் ஒரு எக்ஸாக்டான ஒரு சர்வதேச அலகு அப்படின்னு ஒரு கன்செப்டை கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி நம்ம கொண்டு வரும்போது நம்ம சர்வதேச அலகு ஆக வந்து மீட்டர் என்றது தான் நம்ம சர்வதேச அலகாக எடுப்போம். ஸோ தூரம் இடப்பெயர்ச்சி என்பவற்றை அளக்கின்ற சர்வதேச அலகு மீட்டர். ஸோ சர்வதேச அலகு என்று குறிப்பிட்டதுனால கிலோமீட்டர் என்றது இங்கே வராது. ஓகே ரைட். இப்போ 4வது கேள்வியை பார்த்தோம்னா கீழுள்ளவற்றில் அயன் சேர்வை அல்லாதது. கீழுள்ளவற்றில் அயன் சேர்வை அல்லாதது. முதலாவது Li2O, 2வது KF, 3வது கல்சியம் குளோரைட் CaCl2, 4வது CCl4. ஸோ கார்பன் நாட் குளோரைடு. ஸோ இப்படி தந்திக்காங்க. இந்த கேள்விக்கு போகிறதுக்கு போது நம்ம அயன் சேர்வை அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அயன் சேர்வை அப்படின்னா என்னென்னா மின்னதிர்த்தன்மை குறைந்த அணுக்களால் உருவாக்கப்படும் நேரயன்களுக்கும். அப்படின்னா என்ன, மின்னதிர்த்தன்மை குறைஞ்சாக்கள் அவங்களோட குறைந்த அணுக்களால் உருவாக்கப்படுற நேரயன்களுக்கும், அது உருவாக்குற நேரயன்களுக்கும் மின்னதிர்த்தன்மை கூடிய அணுக்களால் உருவாக்கப்படும் மறை அயன்களுக்கும் இடையே ஒரு அயன்களுக்கும் இடையே ஒரு அயன் பிணைப்பு ஒன்று உருவாகிச்சுன்னு சொன்னால் ப்ளஸ் மைனஸ் ரெண்டு வாரதால் இது ப்ளஸ் மைனஸ்ன்றது அயன்கள்னு தெரியும். ஸோ மின்னத்தன்மை குறைஞ்சதை வந்து ப்ளஸ் ஆகவும் மின்னத்தன்மை கூடியதை மைனஸாகவும் மாற்றத்தால் அந்த இடத்துல ஒரு அயன் பிணைப்பு என்ற ஒன்று உருவாகுது. இந்த ரெண்டுக்கும் இடையில் அயன் பிணைப்பு அப்படின்னு ஒன்று உருவாகுது. இந்த அயன் பிணைப்புன்னு உருவாகிறதால என்ன இந்த இதை வந்து நாம் என்ன செய்வோம், இப்படி ஒரு சேர்வை, இப்படி அயன் பிணைப்பு ஒன்று உருவாகின ஒரு சேர்வைன்னு தான் அது அயன் சேர்வை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ நாம் இந்த இடத்துல பார்க்கணும். அப்போ மின்னதிர்த்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மின்னதிர்த்தன்மை என்றது வந்து மூலகம் ஒன்றின் அணுவானது பெரிதொரு மூலகம் ஒன்று அணுவோட ஒரு மூலகம் ஒன்று அணு உண்டு ஒரு பக்கத்தில் வேறொரு மூலகம் ஒன்று அணுவோட பிணைப்பில் ஈடுபட்டிருக்கும் போது அந்த பிணைப்புச்சோடு இலத்திரன்களை தன்னை நோக்கி கவரும் ஆற்றல் தான் மின்னதிர்த்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மின்னதிர்த்தன்மை என்றது என்னென்னா பிணைப்புச்சோடு இலத்திரன்கள். மின்னதிர்த்தன்மை அப்படின்னா என்னென்னா ஒரு மூலகம் ஒன்று இருக்கி இங்கே ஒரு மூலகம் ஒன்று இருக்குது, இந்த மூலகத்திட்ட இலத்திரன்கள் இருக்குன்னு சொன்னால் இந்த மின்னதிர்த்தன்மை கூடிய இந்த ஒரு மூலகம் இந்த பிணைப்புச்சோடு இந்த இலத்திரன்களை அவரை நோக்கி கவர்ந்து அவர்கிட்ட வச்சுக்கிட்டாருன்னா இப்போ இந்த மூலகத்துக்கு வந்து ப்ளஸ் என்ற ஒரு அடையாளம் கிடைக்கும். இவர் மூலகத்தை எடுத்ததுனால மைனஸ் என்ற ஒன்று கிடைக்கும். ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்கண்ணா, மின்னதிர்த்தன்மைண்டா
பிணைப்புச்சோடு இலத்திரன்களை தம்மை நோக்கி கவரும் ஒரு ஆற்றலை தான் மின்னது தன்மை. ஸோ இலத்திரன்கள் பிணைப்புச்சோடு இலத்திரன்களை தம்மை நோக்கி கவர்ற ஆற்றலை தான் நம்ம மின்னத்தன்மைன்னு சொல்லுவோம். ஸோ இது எதுக்கு ரெண்டுக்குள்ள நடக்கும்னா மூலகம் ஒன்று அணுவொண்டு பிறிதொரு மூலகம் அணுவொன்றோட பிணைப்பில் ஈடுபட்டிருக்கக்குள்ள நடக்கிற விஷயமாகத்தான் இந்த மின்னத்தன்மைன்றது இருக்கும். ஸோ நமக்கு தெரியும் பொதுவாக பார்த்தோம்னா மின்னது தன்மையினுடைய கோலம் எப்படி அமையும் மூலகங்களுக்குள்ளன்னு பார்த்தா நம்ம 20 வகையான மூலகங்கள் படிச்சிருக்கோம். ஸோ அதில் அந்த 20 வகையான மூலகங்களினுடைய மின்னத்தன்மையினுடைய நம்ம கோலத்தை பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி சரி அதில் கோலத்தை நம்ம பார்த்தோம்னா இப்படித்தான் இருக்க போகுது. இப்படி இருக்க போகுது சரியா. ஆகவே இதில் மின்னத்தன்மையினுடைய நம்ம கோலத்தை பார்த்தோம்னா ஹைட்ரஜன், லித்தியம், பெரிலியம், போரோன், அங்கால கார்பன், ஸோ நைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படின்னு போய் இவ்விடத்துல ஹை பீச்சில் ஃப்ளோரின் இருக்கும். சடனாக கீழே இறங்கி எண்ணெய், அது பிறகு மக்னீசியம், அலுமினியம், அங்கால சிலிக்கன், பொஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின், பொட்டாசியம், கல்சியம். இதெல்லாம் என்ன இந்த இப்படி குறையிறது என்னென்னா இந்த இலத்திரன்கள்ற கவர்ற ஆற்றல், இலத்திரன்களை தம்மை நோக்கி கவர்ற ஆற்றல் தான் இந்த மின்னத்தன்மை. ஸோ இலத்திரன்களை இது எப்படி கவரும் இந்த மூலகங்கள் என்னத்தை குறிக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த இந்த வரைபடத்தை நான் வரைஞ்சேன். ஸோ இப்போ நம்ம இதில் பொதுவாகவே நமக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா இப்போ முதலாம் கூட்ட மூலகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். முதலாம் கூட்ட மூலகங்கள், இந்த முதலாம் கூட்ட மூலகங்கள் எல்லாம் இலத்திரன்கள்ற கவர்ற ஆற்றல் குறைவாக இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இலத்திரன்களை கவர்ற ஆற்றல் குறைவாக இருக்கிறது பார்க்கலாம். அதே டைமில் ஏழாம் கூட்ட மூலகங்களை பார்த்தோம்னா இலத்திரன்களை கவர்ற ஆற்றல் அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்கலாம் ஏழாம் கூட்ட மூலகங்களுக்கு. இப்போ அடுத்த விஷயம் என்னென்னா இந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இவைகளெல்லாம் இலத்திரன்கள்ற கவர்ற ஆற்றல் குறையன்றதுனால இப்போ இலத்திரன்களில் அவங்களோட பக்கம் கவராது. இப்போ இந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியம் அதுகளோட இந்த மேலுக்கு இருக்கிற ஒரு அணு சேரும்போதோ இந்த மேலுக்கு இருக்கிற ஒரு அணு இப்போ உதாரணத்துக்கு லித்தியத்தோட ஆக்சிஜன் சேருதுன்னா இந்த லித்தியமானது ப்ளஸ் நிலையை அடைஞ்சிருவார், ஆக்சிஜன் மைனஸ் நிலையை அடைஞ்சிருவார். ஏன்னா இந்த ஆக்சிஜன் லித்தியத்தினுடைய இலத்திரனை பிடுங்கி எடுத்துடும். ஸோ அந்த விஷயத்தை தான் இதில் பேசப்பட்டிருக்கு. இப்போ பொட்டாசியம் இருக்குது, பொட்டாசியம் இன்னும் இருக்குது, இங்கே கேஎஃப் இருக்குது. ஸோ பொட்டாசியமும் கேஎஃப்பும் பிணைப்பில் ஈடுபடும் போது இந்த ஃப்ளோரின் இலத்திரனை கவர்ற ஆற்றல் அதிகம் தானே, அதனால் என்ன செஞ்சிடும்னா இந்த பொட்டாசியத்தினுடைய இலத்திரனை கவர்ந்து இழுத்துடும். ஸோ கவர்ந்து இழுக்கிறதால இந்த பொட்டாசியம் என்பவர் இலத்திரனோட குறைவான நிலையை அடைவார். ஸோ நடுநிலையாக இருந்த மூலகம் இப்போ இலத்திரனோட இழந்துட்டேன்னா இலத்திரனது மறை என்று நமக்கு தெரியும். ஸோ இந்த மறையண்டு நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிடுவோம், நடுநிலையாக இருந்து நம்மக்கிட்ட இருந்து ஒரு மறையான ஒரு விஷயத்தை இழுத்தெடுத்துட்டாங்கன்னா ஸோ நாம் ப்ளஸ்ஸாக மாறிடுவோம். ஸோ இவர் மறையை இழுத்தெடுத்ததுனால இவர் மைனஸாக மாறிடுவார். ஸோ இதனால் நம்ம இதை கேஎஃப் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு அயன் சேர்வை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படியானவைகளுக்கு இடையில் நடக்கிறத நம்ம அயன் சேர்வைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஆவர்த்தன அட்டவணை பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஆவர்த்தன அட்டவணையில் இவைகள் இந்த இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிறவங்க அதுவும் குறிப்பாக
இந்த கேட்டகரிக்குள்ளே. ஸோ ஆக பேசிக்கில் இவங்க இருப்பாங்க. மின்னேத்தன்மை குறைஞ்சவங்களாக இருப்பாங்க. அதே டைமில் இப்படி போகும்போது மின்னேத்தன்மை அதிகரிக்கிற நிலைமையை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த FCl 7வது கூட்டம் அது வந்து மின்னழுத்தன்மை மிக அதிகமானவைகளாக காணப்படும். ஸோ அதனால் இவற்றுக்கும் இந்த மின்னழுத்தன்மை கூடியவைகளான இந்த இவைகளுக்கும் இடையில் வந்து நம்ம ஒரு பிணைப்பு ஏற்படும் போதோ இதுகள் என்ன செய்யும்னா ப்ளஸ் மைனஸ் என்ற ஒரு கன்செப்டை உருவாக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மின்னத்தன்மை குறைஞ்சதுக்கும் மின்னத்தன்மை கூடினத்துக்கும் இடையில் வந்து ஒரு பிணைப்பை உருவாகி அந்த அயன் பிணைப்பு ஒன்று உருவாகிச்சுன்னா அதைத்தான் நம்ம அயன் சேர்வை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேள்வி நமக்கு அதுதான் அயன் சேர்வை அப்படி அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா இந்த எட்டாங்கூட்டம் மூலகம், இந்த எட்டாங்குட்டம் மூலகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த எட்டாங்குட்டம் மூலகம் வந்து எந்த ஒரு பிணைப்புலையும் ஈடுபடாமல் இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து இலத்திரனை ஏற்கிறதுக்கோ இழக்கிறதுக்கோ எந்த தேவையும் இல்லை. ஏன்னா இதுன்ற ஓடுகளை பார்த்தோம்னா முழுமையடைஞ்ச ஓடுகளாக இருக்கும். அட்டம விதியை பூர்த்தி செய்யப்பட்ட முழுமையடைந்த ஓடுகளாக இருக்கும். ஸோ இந்த அட்டம விதியை பூர்த்தி செஞ்ச ஓடுகளாக இருக்கிறதால இது வந்து சுயாதீனமாக இருக்கும். இதுக்கு எந்த ஒன்றோடையும் பிணைப்பில் ஈடுபடுறதுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஃப்ளோரின் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து 7 இலத்திரன்கள் இருக்கும் இதன்ற கடைசி ஓட்டில். ஸோ அதனால் 7ஆம் கூட்டம்னு சொல்லுவோம். 7 இலத்திரன்கள் இருக்கும். இந்த 7 இலத்திரன்கள் இருக்கிறதால இவருக்கு எப்போவுமே ஒரு இலத்திரன் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதே டைமில் இந்த 6ஆம் கூட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா 6ஆம் கூட்டத்துக்கு வந்து 2 இலத்திரன் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கூட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா 3 இலத்திரன் தேவைப்படும். இந்த எடுத்துக்கிட்டோம்னா 4 இலத்திரன் தேவைப்படும். இப்படி 3 இலத்திரன் தேவைப்படும் அப்படின்னு இருக்கும். இதுகளை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மக்னீசியத்தை இந்த 2ஆம் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6 இலத்திரன்கள் தேவைப்படும். இந்த 1ஆம் கூட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா 7 இலத்திரன்கள் தேவைப்படும். ஸோ 7 இலத்திரன்கள் 6 இலத்திரன்கள் என்று சொல்லி பார்க்கும்போதோ இந்த 2ஆம் கூட்டத்துக்கு 6 இலத்திரன்களை ஏற்க வேண்டிய தேவைக்கிறதால ஒன்றும் 6 இலத்திரன்களை ஏற்கிறத விட இது தேய்க்கிற 2 இலத்திரனையும் தானே 2 மாறும் சேர்ந்தால் தான் 8 இலத்திரன்கள் ஆகும். ஸோ 8 இலத்திரன்களான அட்டம விதி பூர்த்தியாகும். ஸோ அவங்க இந்த 2வது கூட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா இப்படித்தான் இருப்பாங்க. ஸோ இன்னும் 6 இலத்திரன்கள் தேவைப்படும் அவங்களுக்கு. ஸோ 6 இலத்திரன்களை ஏற்கிறதா கஷ்டம் இல்லை 2 இலத்திரத்தை இழக்கிறதா கஷ்டம். ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சுக்குவோம்னா இந்த 2 இலத்திரன்களையும் இழக்கிறது தான் நல்லோம். ஏன்னா 6 இலத்திரன் ஏற்கிறதுக்கு அதிகமாக சக்தி தேவைப்படும்ண்டு இதுகள் என்ன ஈஸியாக 2 இலத்திரன்களை இழக்கிறதுக்கு முன் வரும் இந்த 2ஆம் கூட்டம். இந்த 2ஆம் கூட்டங்கள். இந்த 1ஆம் கூட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா 1ஆம் கூட்டத்துக்கு 7 இலத்திரன்களை ஏற்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா ஒரு இலத்திரனை மட்டும் வச்சுட்டிக்கும். அப்போ யோசிக்கும் 7 இலத்திரன்களை ஏற்கிறதா இல்லை ஒரு இலத்திரனை இழந்துட்டு நம்ம நிரம்பல ஒரு இடத்தை அடைகிறதா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இலத்திரனை இழக்கிறது தான் அதுக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்கும். அதனால் ஒரு இலத்திரனை இழந்து ப்ளஸ் நிலையை அடையும். ஸோ இப்படி தான் இந்த கன்செப்ட் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இதன்ற கன்செப்ட் இதுகள இயல்புகள் இதன்ற தன்மைகள் இவ்வாறு தான் இருக்கும். ஸோ இயற்கையிலேயே இவைகள் இப்படியான இதுகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம படிக்கும்போது இதை டீப்பாக நம்ம பார்த்துக்கிட்டு படிக்கிறோம். ஸோ அதனால் நம்ம பார்த்தோம்னா இந்த 1ஆம் 2ஆம் கூட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த 1ஆம் 2ஆம் கூட்டங்கள் வந்து இலத்திரனை இழக்கிறதுக்கு தான் விரும்பும். இலத்திரனை இழந்துக்கிட்டு இவர் வந்து ப்ளஸ் ஒரு இலத்திரன் இழந்து ப்ளஸ் ஆகுவார். லித்தியம் ப்ளஸ் Na ப்ளஸ் Ka ப்ளஸ் அப்படின்னு ஆகுவார். இந்த 2ஆம் கூட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா 2 இலத்திரன் அவர்கிட்ட இருக்கும். இன்னும் 6 இலத்திரன் தேவைப்படும். அப்போ பார்த்துட்டு 2 இலத்திரனை இழக்கிறது தான் நமக்கு ஈஸி. 6 இலத்திரனை ஏற்றிக்கிட்டு நம்மளால் இருக்கலாம், நமக்கு கஷ்டம், இன்னும் சக்தி அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த 2 இலத்திரன்கள் இதில் வலுவலு ஓட்டில் இருக்கிற 2 இலத்திரன்களை இழக்கும். அதனால் பெர்லியம் 2+, மக்னீசியம் 2+, கல்சியம் 2+ அப்படின்னு உருவாக்கும். ஸோ ஆனால் இதை எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு வந்து ஒரு இலத்திரன் தான் தேவைப்படும்.
ஒரு இலத்திரன் தான் தேவைப்படும். ஆகவே இது நினைக்கும் 7 இலத்திரனை இழக்கிறதா இல்லை ஒரு இலத்திரனை ஏற்கிறதா அப்படின்னு வரும்போது அப்போ ஒரு இலத்திரனை ஏற்கிறது ஈஸி தானே அப்படின்னு யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா இப்படி இவங்களை மாதிரி இந்த பொதுவாக மின்னத்தன்மை குறைஞ்சவங்க அப்படி இருந்தாங்கன்னா இந்த ஃப்ளோரின் அவங்களுக்கெல்லாம் ஃப்ளோரின் குளோரின் போன்ற இந்த 7வது கூட்டங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிக்கும். அதனால் என்ன செஞ்சிடும்னா அவங்கள இலத்திரன்களை ஏற்கிற வேலைகளை பார்த்துடும். ஸோ இலத்திரன்களை ஏற்றுச்சுன்னு சொன்னால் இலத்திரன் வந்து மறைதானே, அதனால் F-Cl- அப்படியான நிலையை அடைஞ்சு கொள்வாங்க. இப்போ ஆக்சிஜன் சல்ஃபர் எடுத்துக்கிட்டோம்னா 2 இலத்திரன் தான் தேவைப்படும். ஸோ இவங்க ஏற்று O2- S2- அப்படின்னு அடைஞ்சிக்கிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் இடையில் ஏதாவது பிணைப்புகள் ஏற்படும் போதோ இந்த 2வது 3வது கூட்டங்களுக்கும் இந்த 7வது 6வது 5வது அப்படின்னு கூட்டங்களுக்கும் இடையில் நடக்கும்போது மின்னத்தன்மை வேறுபாடு அதிகமாக இருக்கும். ஸோ மின்னத்தன்மை வேறுபாடு அதிகமாக இருக்கும்ன்றதுனால ஏன் மின்னத்தன்மை வேறுபாடு அதிகமாக இருக்கும்ன்றது நம்ம இதில் பார்த்துருந்தோம். பாருங்கள், இதில் பார்த்தோம்னா மின்னத்தன்மை வேறுபாடு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது என்ன செஞ்சிருமோன்னா அயன் சேர்வையை உருவாக்குறதுக்கான வழிவகைகள் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்குவோம். இப்போ நம்ம பார்த்தோம் Li2O KF கல்சியம் குளோரைட் கல்சியம் நாட் குளோரைட்டு அப்படின்னு 3 தந்திருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இந்த முதலாம் கூட்ட மூலகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா லித்தியன் கே பி கண்டசர். இங்கே வந்து முதலாம் கூட்டம், இது 2ஆம் கூட்டம். நம்ம 6ஆம் கூட்டம் 7ஆம் கூட்டம் இங்களை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா FCl OS. இங்கால 5ஆம் கூட்டத்தை எடுத்தோம்னா NP. 4ஆம் கூட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா கல்சியம் சிலிக்கன். ஸோ இடையில் வந்து அலுமினியம் போரான் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஆவர்த்தன அட்டவணையில் இப்போ நம்ம தெரியும் பீச் புள்ளி மின்னத்தன்மை இது, பீச் புள்ளி குறையுது. ஸோ Li2Oக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில், Liக்கும் ஆக்சிஜனுக்கும் இடையில் Li அவர் இதை கொடுப்பாரு, இலத்திரனை கொடுப்பாரு, ஆக்சிஜன் ஏற்பார். ஸோ இவங்க 2 பேருக்கும் இடையில் அயன் சேர்வை உருவாகும். மின்னத்தன்மை கூடியதுக்கும் மின்னத்தன்மை குறைஞ்சதுக்கும் கூடியதுக்கும் இடையில் ஏற்படுற அயன் பிணைப்பு காரணமாக உருவாகிற சேர்வைகள் தான் அயன் சேர்வை. அப்போ கீழுள்ளவற்றில் அயன் சேர்வை அல்லாதுன்னு 4வது கேள்வியில் கேட்டிருக்காங்க. ஸோ Li2ன்றது வராது. ஏன்னா அது வந்து அயன் சேர்வை அல்லாதுன்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் இவங்க Li2ன்றது அயன் சேர்வையாக இருக்கும். KF எடுத்துக்கிட்டோம்னா K இங்கே இருக்கி, Fன்றது இங்கே இருக்கி. நமக்கு தெரியும் எஃப்க்கு வந்து எஃப் தான் மின்னத்தன்மையில் பெரிய இடத்துல இருக்கக்கூடியவராயிருப்பார். கே வந்து குறைஞ்ச ஒரு இடத்துல இருக்கக்கூடியவராயிருப்பார். ஸோ கேக்கும் எஃப்க்கும் இடையில் ஒரு இது நடந்துச்சுன்னு அதுவும் ஒரு அயன் சேர்வையாக இருக்கும். ஸோ இதுவும் வராது. அடுத்து வந்து நம்ம கல்சியம் குளோரைட் எடுத்துக்குவோம். கல்சியம் குளோரைட் எடுத்துக்கிட்டோம்னா கல்சியம் வந்து இன்னைக்காரு, குளோரின் வந்து 7ஆம் கூட்டத்தில் இருக்காரு. நமக்கு தெரியும் இந்த முதலாவது 2வது கூட்டத்தில் இருக்கிறதெல்லாம் அயன் சேர்வை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து அதுவும் நேர அயன்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இலத்திரன்களை இழக்கிறதுக்கு தான் அது விரும்பும். ஸோ கல்சியம் இன்னும் இருக்குது, குளோரின் இன்னும் இருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்கும் அதிக அளவு வேறுபாடு இருக்கிறதுனால கல்சியம் குளோரைடுன்றதும் என்ன ஒரு இந்த அயன் சேர்வையாக இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் வந்து CCl4 எடுத்துக்கிட்டோம்னா CCl4 எடுத்துட்டோம்னா சி இன்னும் இருக்குது, குளோரின் இன்னும் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா குளோரின். ஸோ 2 பேருக்கும் இடையில் வந்து ஸ்பேஸ் வந்து குறைய இருக்கும். இந்த 2 பேர் அளவீடுகளும் கொஞ்சம் குறைய இருக்கிறதுனால இந்த கல்சியம் குளோரைட்டுன்னது அதுவும் இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துட்டு இதுக்குள்ளே இல்லாமல் இந்த சைடில் வந்துட்டு. ஸோ இது 2மே கிட்ட இருக்கிறதுகள். ஸோ அதில் மின்னத்தன்மைன்றது கொஞ்சம் சிறிதளவு வேறுபாடோடு தான் இருக்கும். அதனால் இவங்க வந்து அயன் சேர்வைகளை உருவாக்க மாட்டாங்க, பங்கீட்டு சேர்வைகள் ஒன்று உருவாக்குவாங்க. பங்கீட்டு சேர்வைகள்னா முழுமையாக இழக்கிறல்ல என்ன 2 பேரும் லைட்டாக பங்கிட்டு வச்சுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் CCl4 நம்ம பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். CCl4
நம்ம ஸ்ட்ரக்சர் கரு சொல்லுவாங்க இப்படி தான். அப்படின்னா இவர்கிட்ட இருக்கிற கார்பனையும் இவர்கிட்ட இருக்கிற கார்பன் குளோரின்ட்ட இருக்கிற ஒரு இலத்திரனையும் கார்பன்ட்ட இருக்கிற ஒரு இலத்திரனையும் கொடுத்துட்டு 2 பேருக்கு நடுவில் வச்சுக்கிறேன். இவர்கிட்ட இருக்கிறது இவர்கிட்டையும் கொடுத்து 2 பேருக்கு நடுவில் வச்சுக்கிறேன். இப்படியான வேலைகளை மொத்தமாக இழக்காமல் ஏற்காமல் 2 பேருக்கு நடுவில் வச்சுக்கிறது தான் பங்கிட்டு பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அயன் சேர்வை அல்லாதுன்னு கேட்டுக்கிறதால கார்பன் குளோரைட் என்னது கார்பன் நாட் குளோரைடுன்றது வந்து என்னவாக இருக்கும்னா பங்கிட்டு சேர்வையாக இருக்கும். பங்கிட்டு சேர்வையாக இருக்கும். அதனால் 4வது ஆன்சராக என்ன வரும்? இந்த கார்பன் நாட் குளோரைடு வரும். அடுத்து வந்து நம்ம 5வது கேள்விக்கு போவோம். அடுத்து வந்து 5வது கேள்வி எடுத்தோம்னா ஒளித்தொகுப்பு செயற்பாட்டின் மூலம் உணவு உற்பத்தி செய்யக்கூடிய அங்கிக்கூட்டம் புரோட்டோசோவா, அல்கா, பூஞ்சனம், பாக்டீரியா. இது தொடர்பாக வந்து நம்ம உங்கள் கிரேட் 10 புக்கில் வந்து இருக்கிற முதலாவது கிரேட் 10 புக்கினுடைய 13வது அலகு பகுதி 2ல் இருக்கிற 13வது அலகில் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து 13வது அலகில் வந்தாலுமே ஸோ போசனையோட தொடர்பான விஷயங்களுக்குள்ளேயும் வரக்கூடியதாக இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இராச்சியம், ஃபங்கை, இராச்சியம், பாக்டீரியா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை அப்படின்னு நம்ம பிரித்து கொள்வோம். அந்த விஷயங்களுக்குள்ளே இது வரக்கூடியதாக